Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு வீட்டில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் பார்ட் 22 பார்க்க போகிறோம். பார்ட் 21 வரைக்கும் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். கையால் மோரை கலக்கக்கூடாது. இப்போ உப்பு சேர்த்துருப்போம் மோரில், டக்குன்னு கரண்டி இல்லை அப்படின்னா கையால் மோர் கலக்கக்கூடாது. மோர், தயிர் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்கள். அதனால் கையால் மோரை கலக்கக்கூடாது. சிகரெட், பீடி துண்டுகளை அணைக்காமல் தரைமேல் போட்டு காலால் தேய்க்கக்கூடாது. பூமாதேவியின் சாபம் ஏற்பட்டு பூமி மனை கிடைக்காமல் போய்விடும். அக்னி ரொம்ப பவித்திரமானது. நீங்கள் காலால் மிதித்து அணைக்கும் போது அந்த சிகரெட் துண்டில் முன்னால் நெருப்பு இருக்கும். அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு ஆஸ்ட்ரே மாதிரி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் செய்யுங்க. காலில் தேய்க்காதீங்க. பூமி மனை கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பகைவன், அவன் நண்பர்கள், கள்வன், கெட்டவன், பிறர் மனை இவர்களுடன் உறவு கொள்ளக்கூடாது. பெற்ற தாய் சாபம், செய்நன்றி கொள்ளுதல், பிறன்மனை கூடுதல் இவை மூன்றுமே பிராயச்சித்தமே இல்லாமல் அனுபவித்தே தீர வேண்டிய பாவங்கள் ஆகும். பெற்ற தாய் சாபம் என்னாலும் நம்ம வாங்கவே கூடாது. செய்நன்றி கொள்ளக்கூடாது. பிறன்மனை கூடக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு பரிகாரம் நீங்கள் செஞ்சாலுமே இந்த பாவங்கள் போகாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. 6 விரல் உடையவர்கள், வறுமையில் உள்ளவர்கள் குறையை குத்தி காட்டி ஏளனம் செய்து பேசக்கூடாது. குரு, ஜோதிடர், புரோகிதர், வைத்தியர், கெட்ட ஸ்திரீயின் நடத்தை இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்யவோ அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டவோ விளம்பரப்படுத்தவோ கூடாது. தீப நிழல் நம்மீது படக்கூடாது. பசுமாட்டிற்கு தீனி போடாமல் இருப்பது மிகப்பெரிய பாவமாகும். பசுமாட்டிற்கு புல், தவிடு, புண்ணாக்கு, தண்ணீர், அகத்திக்கீரை கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியமாகும். கர்ப்பிணி பெண்கள் தூங்கும்போது எக்காரணம் கொண்டும் எழுப்பக்கூடாது. தூங்குபவர்களை ரசிக்கக்கூடாது. பகலில் உடலுறவு வைத்து கொள்ளவே கூடாது. தலை, முகம் இவற்றின் முடியை காரணமில்லாமல் வளர்க்கக்கூடாது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, ஆசிரியர், மாணவன், கணவன், மனைவி, குழந்தை, தாய், பசுவும் கன்றும் இவர்களுக்கு இடையே நாம் செல்லக்கூடாது. நெல்லிக்காய், இஞ்சி, தயிர் இவற்றை இரவில் சாப்பிடக்கூடாது. நம்மை ஒருவர் கேட்காத வரையில் நாம் அவருக்கு ஆலோசனை கூறக்கூடாது. பெற்ற தாய் தந்தை இறந்தால் ஒருவனுக்கு 1 வருடம் வரை தீட்டு உண்டு. ஒரு வருடத்திற்கு 6 கடல், மலை உள்ள பெரிய சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ செல்லக்கூடாது. நேர்த்தி கடன் செலுத்தக்கூடாது. அந்த 1 வருஷம் தீட்டப்போ மலை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை இறந்தால் மாமனார், மாமியார், மைத்துனருக்கு தீட்டில்லை, குளித்து விட்டால் போதும். தற்கொலை செய்து கொண்டு இறப்பவனுக்கு தீட்டு, தர்ப்பணம் கிடையாது. ஆனால் ஹோமம் வளர்த்து சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். கருத்தரித்த குழந்தை கலைந்தால் அந்த கரு எத்தனை மாதமோ அத்தனை நாட்கள் தீட்டு உண்டு. தீட்டு காலத்தில் பூமியில் படுக்க வேண்டும், கட்டிலில் படுக்கக்கூடாது. திவசம் கொடுக்கும்போது கண்டிப்பாக மனைவி உடன் இருக்க வேண்டும். வளர்பிறை சதுர்த்தியில் சந்திரனை பார்க்கக்கூடாது. செவ்வாய் தோஷம் இருந்தால் சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருக்க வேண்டும். இறந்த ஆத்மா 3 நாள் நீரிலும், 3 நாள் அக்னியிலும், 3 நாள் ஆகாயத்திலும், 1 நாள் தனது வீட்டிலும் ஆவியுருவில் வசிப்பார்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால்தான் அவங்களுக்கு நம்ம காரியம் அந்த 11ஆம் நாள் 12 நாள் இப்படி செய்வோம். ஒருவன் இறந்தவுடன் குறைந்தது 3 மணி நேரம் கழித்து தான் உடலை அப்புறப்படுத்த வேண்டும். மாணவர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து படித்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் அமைக்க வேண்டும். திருமணமாகாத பெண்களை வீட்டின் வடமேற்கு அறையில் படுக்குமாறு செய்தால் விரைவில் திருமணம் கூடி வரும். வீட்டில் பாக பிரிவினை செய்தால் மூத்தவர்களுக்கு மேற்கு அல்லது தெற்கு பகுதியை கொடுக்க வேண்டும். இளையவர்களுக்கு கிழக்கு அல்லது வடக்கு பகுதியை கொடுக்க வேண்டும். வெளியில் இருக்கும் ரோடு மட்டத்தை விட
வீட்டுத்தலம் உயரமாக இருக்க வேண்டும். இலுப்பை மரத்தை வீட்டில் எக்காரணம் கொண்டும் வளர்க்கக்கூடாது. சூரிய சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் முன்பு தயாரித்த உணவு மிச்சமிருந்தால் வெளியே கொட்டிவிட வேண்டும். தயிர், ஊறுகாய், மளிகை பொருட்கள், பால், தண்ணீர் மீது தர்பை வைக்க வேண்டும். கிரகணத்தின் முன்பு 3 நாட்களும் பின்பு 3 நாட்களும் சுபகாரியம் செய்யக்கூடாது. கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, உடல் உறவு கூடாது. பிரம்மா, விஷ்ணு, சிவனை வணங்கும்போது தலையின் மேல் 12 அங்குலம் கை தூக்கி கும்பிட வேண்டும். மற்ற தெய்வங்களை தலைக்கு மேல் கை தூக்கி வணங்க வேண்டும். குருவை வணங்கும்போது நெற்றியில் கைகூப்பி வணங்க வேண்டும். அரசரையும் தகப்பனாரையும் வணங்கும்போது வாய்க்கு நேராக கைகூப்பி வணங்க வேண்டும். வேதம் ஓதுபவர்களை வணங்கும்போது மார்பில் கைகூப்பி வணங்க வேண்டும். தன்னுடைய பெற்ற தாயை வணங்கும்போது வயிற்றில் கை வைத்து வணங்க வேண்டும். யாரை எப்படி வணங்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆண்கள் மாதா பிதா குருவை வணங்கும்போது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் இப்படி வணங்கக்கூடாது. பெண்கள் நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து வணங்கக்கூடாது. தலைப்பிள்ளை ஆணுக்கும் தலைப்பிள்ளை பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. குடும்பத்தில் முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, அதே பெண் பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் அந்த பெண் முதல் குழந்தையாக இருந்தால் தலைச்சன்னு சொல்லுவாங்க. அப்படி திருமணம் செய்து வைக்கக்கூடாது. அமாவாசை, அஷ்டமி, நவமி, பிரதமை, ஏகாதசியில் திருமணம் செய்யக்கூடாது. திருமண பத்திரிகை அனுப்ப பௌர்ணமி, தசமி, புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை மிகச்சிறந்தது. ஒருவனுடைய மனைவி இறந்தால் அவள் இறந்து ஒற்றைப்பட வருடத்தில் மறுமணம் புரியலாம். இரட்டைப்படை ஆண்டில் செய்யக்கூடாது. தாய்மாமன் மகளையோ தனது சொந்த சகோதரி மகளையோ தந்தையின் சகோதரி மகளையோ திருமணம் செய்யக்கூடாது. சயின்டிஃபிக் பிரகாரமும் இந்த மாதிரி செஞ்சால் குறையுள்ள குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே சாஸ்திரங்களில் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒருவனுக்கு உபநயனம் முடிந்து 6 மாதத்துக்குள் இன்னொரு உபநயனம் செய்யக்கூடாது. ஒரே முகூர்த்தத்தில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 2 பெண்களுக்கு விவாகம் செய்யக்கூடாது. செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஆற்றுக்கு 2 கரைகளில் வைத்து இருவருக்கும் விவாகம் செய்யலாம். ரோகிணி, திருவாதிரை, மகம், அஸ்தம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய இந்த நட்சத்திரங்கள் மட்டும் கணவன் மனைவிக்கு ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஒரே மாதிரி நட்சத்திரங்கள் சில பேருக்கு அமையும். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை மட்டும்தான் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஜோசியர் சரின்னு சொல்வார். நான் மேலே சொன்ன இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் செய்யலாம். பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சித்திரை, சுவாதி, மகம் இந்த 12 நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பணம் கொடுத்தால் திரும்ப வராது. குழந்தை பிறந்த 11ஆம் நாளில் முதல் வருஷம் முடிகிற போதோ பெயர் வைத்துவிட வேண்டும். அந்த வருஷத்துக்குள்ளே குழந்தைக்கு பெயர் வைக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி போடக்கூடாது. குழந்தை பிறந்து 3ஆவது மாதத்தில் சூரியனுக்கு சிசுவை காட்ட வேண்டும். 4ஆவது மாதத்தில் சந்திரனுக்கு காட்ட வேண்டும். 6ஆவது மாதத்தில் அல்லது 8ஆவது மாதத்தில் நல்ல நாளில் தயிர், தேன், நெய் சேர்த்த அன்னத்தை முதன்முறையாக சாப்பிட வைக்க வேண்டும். சில பேர் இதனை குலதெய்வம் கோயிலில் கூட செய்வாங்க. நிறைய பேர் குருவாயூர் கூட்டிகிட்டு போய் அன்னப்பிரசனம் கூட செய்வாங்க. குழந்தை பிறந்து 1 ஆண்டு நிறைந்த பின் ஆயுஷ் ஹோமம் செய்தால் மிக நல்லது. அழுக்கான பூணூல் போட்டு கொண்டிருக்கக்கூடாது. பூணூலில் வேறு பொருட்கள் மாட்டக்கூடாது. பூணூலில் பீர்வா சாவி, பைக் சாவி இந்த மாதிரிலாம் மாட்டி வச்சுக்கூடாது. நீர்த்தேக்கம், ஆற்றின் கரையில், கோயிலின் அருகில், மாட்டு கொட்டகையில் நீரின் நடுவில் நின்று கொண்டு பல் துலக்கக்கூடாது. பல் துலக்கியதும் 16 தடவை வாய் கொப்பளிக்க வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது. தலைக்கும் உடலுக்கும் குளித்த பின் வேறு வேறு துண்டுகள் பயன்படுத்த வேண்டும். ஒரே துண்டு எடுத்துகிட்டு போயிட்டு தலை குளிக்கிற அன்னைக்கு உடம்பை தொடச்சிட்டு அப்படியே தலையில் கட்டிட்டு வரக்கூடாது. 2 வேறு துண்டுகள் எடுத்துகிட்டு போகணுன்னு சாஸ்திரம் சொல்லுது. உடுத்திய உடையால் நீராடிய பின் துடைத்து கொள்ளக்கூடாது. துண்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கழட்டின அந்த துணியை எடுத்து உடம்பை துடைக்கக்கூடாது. வண்ணான் துணி துவைக்கும் துறை, சுடுகாட்டிற்கு அருகில் உள்ள துறை, அசுத்தமான துறைகளில் நீராடக்கூடாது.
சிற்றாடை அணிந்து நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது. நீரில் உள்ள தேவதா சக்தியை அவமதிப்பது போல் ஆகும். மாதவிடாய் உள்ள பெண்ணை இன்னொரு மாதவிடாய் உள்ள பெண் தொடக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மற்ற நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு செய்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.